ஓர் உடல் ஆதல். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மார்க் 10:7, 8, 9. வான்வெளியில் காணப்படுகின்ற நட்சத்திரங்களில் ஒன்றுதான் அருந்ததி நட்சத்திரம். அனைத்து நட்சத்திரங்களை காட்டிலும் இதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த நட்சத்திரம் பார்வைக்கு ஒன்றாக காட்சி தரும், ஆனால் 2 நட்சத்திரங்களாகும். திருமணம் என்னும் பந்தத்தின் வழியாக ஒன்றாக சேர்க்கப்படுகின்ற கணவனும் மனைவியும் இந்த நட்சத்திரத்தை போன்று இருவராக காணப்பட்டாலும் ஒருவராக இணைந்திருக்க வேண்டியதின் அவசியத்தை திருமறையின் வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. புருஷனானவன் தன் பெற்றோரை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான் எனவும், இது நிமித்தம் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்றும் திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒன்றும் இணைக்கப்பட்டு ஒன்றாகிற பொழுது வாழ்வு நன்மைகளால் அலங்கரிக்கப்படுகிறது. திருமண உறவில் நிகழ்வதுதான் ஓர் உடலாதல். இங்கு வலியும் வாழ்வும் முழு உடலுக்கும் சொந்தமாகிறது. இங்கு அது இது என்று பிரித்தல் சாத்தியமில்லை. கணவன் மனைவி என்பது ஒரே உடலின் உறுப்புகள். இங்கு ஒரு உறுப்பின் பாதிப்பு மாற்றுத்திறனாளி என்ற நிலையை ஏற்படுத்தும். உறுப்பு மாற்று மருத்துவம் என்பது காயம், வலி, வடு இவைகளை தந்துவிடும். ஆகவே திருமணம் வழி கணவன் மனைவி ஓர் உடல் ஆதல் போல இறைமக்களாகிய நாமும் மணவாளனாம் கிறிஸ்துவுடன் இணைந்து வாழ்ந்து நாம் அவருள்ளும் அவர் நம்முள்ளும் வாசம் பண்ணி என்றும் அழியா நிலை வாழ்வை பெற ஆயத்தமாவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.